வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நேற்று இரவில் நடந்த ஆர்கே நகர் கொலையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை எந்தவித போதிய ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால் போலீசாரால் அவர்களை கண்டறியப்பட இயலவில்லை. அருகில் இருந்த சிசிடிவி கேமராவிலும் கொலை நடந்ததற்கான எந்தவித பதிவுகளும் கிடைக்கப்படவில்லை. கொலை நடந்த இடத்துல இந்த ப்ளூடூத் கிடந்துச்சுரா. யாருன்னு பார்க்குறப்ப சிவாவோட ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் ஆகுது. எந்தவித எவிடன்ஸும் இல்லைடா. போலீஸும் எதுவும் பண்ண மாட்டாங்க. எவிடன்ஸ் இருக்கு. இது என் ப்ளூடூத்து தான். என் ஃபோனும் ப்ளூடூத் அவன்கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், அரை மணி வச்சு கால் பண்ணுங்கள். ரெடியாக இருந்தீங்க. சிசிடிவிக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா தெரியுது. 2 இமேஜுக்குமே வேற டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆர்கே நகரில் உள்ள எல்லா சிசிடிவி கேமராவையும் ஹேக் பண்ணியாச்சு. இந்த ப்ளூடூத்தில் வந்து ஒரு ஜிபிஎஸும் ஒரு ஆடியோ டிரைவரும் கண்டிப்பாக இருக்கும். இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஆர்கே நகர் 4th கிராஸ் பக்கத்தில் தான் ஜிபிஎஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. எவ்வளோ நேரம் லொக்கேட் ஆயிருக்கு? 20 minutes. இந்த பாலத்துக்கு எல்லாம் சிவாவோட பாடி இருந்துச்சு. இந்த பாலத்துக்கும் 4th கிராஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வெறும் 3 கிலோமீட்டர் மட்டும்தான். அவன் நீ காலையில் என்ன பண்ணுறேன்னா அந்த ஆர்கே நகர் 4th கிராஸ் கிட்ட போகிறேன். என் சேஃப்டிக்காண்டி என் மொபைலில் ஒரு ஜிபிஎஸ் எப்பயுமே ஆன்லேயே இருக்கும். அதோட சிக்னல் கிடைக்குதுன்னு நான் உனக்கு சொல்கிறோம். அது வரையும் நீ அந்த இடத்துல நீ வாட்ச் பண்ணிகிட்டே இரு. சிசிடிவி மூலமாக நான் உன்னை பார்த்துட்டு இருப்பேன். இங்கே ஒரே போலீஸ் ரைடாக இருக்கும் போலடா. அஸ்லாம் வலைக்கம் உமர். வலைக்கம் அஸ்லாம் பாய். நீங்கள் சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட இருக்க 2 ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, கொலை பண்ணாங்க இந்த சரௌண்டிங்கில் மட்டும்தான் இருக்காங்க. அண்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு டிவைஸும் இல்லை, எந்த ஒரு பொருளும் அவங்ககிட்ட இல்லை. ப்ளூடூத் மட்டும் தான் நம்ம கையில் வந்துருக்கு. அண்டு மொபைல் எங்கே போச்சுன்னு தெரியல. அநேகமாக அது கொலை பண்ணவங்க கிட்ட இருக்கலாம். உங்கள் மொபைலில் செட் பண்ணிக்கிறது RFID சிப் தான் பாய். அதனால் ஈஸியாக ஜிபிஎஸ் லொக்கேஷன் வச்சு ட்ராக் பண்ணிக்கலாம். தருண், உன் ஜிபிஎஸ் சிக்னல் இங்கே கிடைக்காம இருக்கு. பாய் ஃபைண்ட் இட். சிக்னல் லென்த் 75 meters. டேய் தருண், உன் ஜிபிஎஸ் மேப்பில் லொக்கேட் ஆகுதுடா. ஜிபிஎஸ் லொக்கேட் ஆகுதா? டேய், ஜிபிஎஸ் ஸ்டாண்ட் பை மூவ்ல இருக்குடா. இப்போ மூவ் ஆகுதா? ஆமாண்டா, மூவ் ஆகுதுடா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நிறைய வெஹிக்கிள்ஸ் மூவ் ஆகுது. அது ஒரு வெஹிக்கிள்ஸா இல்லை பேசனானே தெரில. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சிக்னல் தாண்டி போகிற எஃப்செட் பைக்கை கவர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த கிரீன் கலர் வெஹிக்கிள் நம்பர் TN64 அதுவா? ஆமாண்டா. விஎன் கல்லே நைட் ஷிஃப்ட்லாம் அந்த வண்டி போகுது. ஆமாம், நீ சொன்னால் அதே எஃப்செட் தான். டேய், இப்போ போது பாரு அந்த எஃப்ஜெட் தான்டா. ரிவர்ஸ் கூட. இன்னொரு தான் ரிவர்ஸ் கூட. ஜூம் கூட. ஃப்ரெண்ட்ஸ், போலீஸ் நாங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி கொலை பண்ணவங்க இந்த சரௌண்டிங்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஸ்ட்ரீட்டில் இருக்க சிசிடிவி கேமராலாம் ஓப்பன் பண்ணுங்கள். 4th ஸ்ட்ரீட்டில் இருக்க கேமராவில் எஃப்ஜெட்டில் 2 பேர் கவர் ஆகிறாங்க. ஆமாண்டா, இதுக்கு முன்னாடி இதை கேமரா ஓப்பன் பண்ணு. இப்போ தான் ஹெல்மெட்டை மாட்டுறான். இதுக்கு முன்னாடி இதை கேமரா ஓப்பன் பண்ணு. எல்லா ஸ்ட்ரீட்டில் இருக்க கேமரா எண்டிங்கிலுமே அவன் முகத்தை மறைக்கிறான். ஏன் மறைக்கணும்? அண்ணா, எனக்கு செகண்ட் ஸ்ட்ரீட்டில் மொத்தம் எத்தனை ஃபோன் நம்பர் ஆக்டிவில் இருக்குன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள். செகண்ட் ஸ்ட்ரீட்டில் எத்தனை ஃபோன் நம்பர்ஸ் ஆக்டிவில் இருக்குன்னு பாரு. கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் சொன்ன லொக்கேஷனில் 34 நம்பர் ஆக்டிவ் வந்துருக்கு. அதில் ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பருக்கு 12 தடவை ரிங் போய் கட் ஆயிருக்கு. அந்த இன்னொரு நம்பர் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? செகண்ட் ஸ்ட்ரீட்டில் லெஃப்ட் சைடில் இருக்க 11th flat கிட்ட தான் அந்த லொக்கேஷன் காமிக்குதுடா. ஃப்ரெண்ட்ஸ், கேமராவில் கவர் பண்ண அதே ஆள் தான் அருண். இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா, IPF கேமரா ஓப்பன் பண்ணி சிவாவோட ஃபோட்டோவை காமிச்சு, சார் இவனை பார்த்தீங்களா மட்டும் கேளு. சரிடா. சார், ஃபோட்டோவில் இருக்கவங்கள பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், பார்த்தேன். ஏன் பார்க்கலன்னு சொல்கிறான்டா. மாலை வணக்கம். கடந்த 2 நாட்களாக நடந்து வரும் ஆர்கே நகர் கொலை வழக்கில் ஈடுபட்ட மர்ம நபர்களை போலீசார் தகுந்த ஆதாரங்களுடன் கைது செய்யப்பட்டு சிறையில் எடுத்தனர். அதெல்லாம் சரிண்ணே, அவங்க தான் கொலை பண்ணாங்க. நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? எவ்வளோ பெரிய கொலைக்காரனாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நிமிஷம் விட்டு தான் போவான். அப்படி தான் நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சோம். சிவா கிட்டே என்னோடய ஃபோன் ஒன்று கொடுத்து வச்சுருந்தேன். என் ப்ளூடூத்தில் வந்து எப்பயுமே ஒரு ஆடியோ டிரைவர் இருக்கும். சேஃப்டி கண்டி அதை நாங்கள் வச்சுருப்போம்.
அந்த ஆடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுச்சு 2 பேர் அந்த கொலையில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஸோ அதை நாங்கள் பார்க்கும்போது என்னாச்சுன்னா சிசிடிவி கேமரா ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்போ ட்ரை பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுன்னா 2 ஆங்கிளுமே மாறி இருந்துச்சு. ஃபோட்டோ எடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ்ட் பண்ண அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஐபி வெப் கேமரா கொடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது என்னாச்சு அப்படின்னா அதில் கிடச்ச எங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டும் 2மே மேட்ச் ஆச்சு. ஸோ அந்த ஃபோட்டோ ஒட்டினதும் அந்த கொலை பண்ணதும் ஒரே ஆள் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அவர் எதுக்கு தேவையில்லாமல் கொலை பண்ணணும்? அவருக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம்? சம்மந்தம் இருக்குது தம்பி. சிவாவுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருந்துச்சு, பேர் மலர். ஒரு நாள் அந்த பொண்ணு வீட்டில் அவளுக்கே தெரியாமல் ஒரு சின்ன ஹிடன் கேமரா வச்சு அந்த பொண்ணை தப்பாக வீடியோ எடுத்துட்டானுங்க. தப்பாக வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த வீடியோ காமிச்சேன். இந்த மாதிரி இதை நீ விளையாட்ட சொல்லிட்டேன்னா நான் அந்த வீடியோ நெட்டில் விட்டுருவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தானுங்க. அந்த பொண்ணை விளையாட்டையுமே சொல்ல முடியாமல் சிவா கிட்ட மட்டும் போய் சொல்லிச்சு. சிவாவும் என்ன பண்ணிட்டான்னா அங்கே வந்து தேடி கண்டுபிடிச்சி அந்த கேமராவை எடுத்துட்டான். கேமரா எடுத்து ரொம்ப ஃபீல் பண்ணி சிவா என்கிட்ட வா போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு. சரி சிவா ஃபீல் பண்ணாங்க, நானும் வரேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தான் தெரிஞ்சு சிவா வந்து எனக்கு முன்னாடியே அவங்ககிட்ட அந்த வீடியோ வாங்க போயிட்டான் அப்படின்னு. இவன் ஒருத்தன் மட்டும் தான் அவனுக்கு இறந்தா இருக்கான்னு சொல்லிட்டு சிவாவை அன்றைக்கி தான் அவனுக்கு கொலை பண்ணானுங்க. டேய் மச்சான், அவனை போட்டேன், வாடா சீக்கிரம் வாடா, எடுத்த மாட்டிடலாம். கடைசி வரையும் சிவாவை யார் கொலை பண்ணாங்கன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. மறுநாள் எல்லோரும் தெருவாக அலைஞ்சோம். எல்லாத்துக்கிட்டையும் போய் கேட்டோம். யாரும் எதுவும் அவ்வளோக்கா சொல்லலை. நிறையா பேர்த்திட்ட கேட்டேன்டா, தெரியலன்னு தான் சொல்கிறாங்க. ஆமாண்ணே, வண்டி ரேஸ் பண்ணுற சொன்ன எனக்கு கேட்டுச்சுனே. நான் போகலான்னு தான் பார்த்தேன், ஆனால் என்னால் போக முடியலண்ணே. போகலான்னு தான் பார்த்தியா? அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அப்போ நான் வந்து மச்சான் டேய் போர் அடிக்கிற டேய் பப்ஜி வாடா. மச்சான் நான் 12 கில்லு. எங்க பண்ணுங்க எங்க பண்ணுங்க பப்ஜி விளாண்டுட்டு இருந்தானே. மற்றவங்க கிட்டலாம் கேட்டோம், எந்த பிரயோஜனமும் இல்லாதனால தான் சிவாவை கொலை பண்ணணும் நாங்களே கண்டுபிடிக்கலான்னு முடிவு பண்ணோம். கடைசி வரையும் சிவாவை எந்த காரணத்துக்காண்டி தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணை தவிர யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு. அவரும் அதை கேட்டு பதட்டமாக ஓடி வந்தார். கடைசியில் பார்த்தா தான் தெரியுது அந்த பொண்ணு எல்லாம் நடந்ததுக்காக அவமானம் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. சிவா செத்ததை கூட எல்லாரும் தாங்கிக்கிட்டாங்க, நாங்களும். ஆனால் என் ஃப்ரெண்டு அழுதது என்னால் தாங்க முடியல. ஆமாம் பாய், RFID சிப்னா என்ன? அதை வச்சு அவங்கள எப்படி கண்டுபிடிச்சிங்க? RFIDனா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன். அந்த சிப்பை வச்சு நம்ம வந்து ஜிபிஎஸ் லொக்கேஷனை ட்ராக் பண்ணி அவங்க எந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்காங்க 100 மீட்டர் வித்தின் 100 மீட்டர் லொக்கேஷனில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் 700 மெம்பர்ஸ்க்கு அமெரிக்காவில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பேராமெடிக்கல் ஃபீல்டில், அதேமாதிரி கிரைம், போலீஸ் ஃபீல்டில், காப்பு, அதை யார் யாரெல்லாம் லொக்கேட் பண்ணியிருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா.
தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்களா? இல்லை தமிழ்நாட்டில் இல்லை. ஏன் பை தமிழ்நாட்டில் இல்லை? டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் இல்லை. அப்படின்னா விஞ்ஞான வளர்ச்சி. உங்களால் நம்பி வேண்டாம் விட்டு போயிருந்தேன். இப்போ எனக்கு தனிவரமாயிட்டீங்களா? அறிவியல் மற்றும் அறிவியல் சாதனங்கள் என்பவை மனிதனின் அறிவை வளர்ப்பதற்கே அன்றி கெடுப்பதற்கில்லை. இருவிழியின் கண்ணமைந்த மனிதர்களுக்கு இது ஓர் மறுவிழியாக அமையட்டும். பெண்கள் மற்றும் சமூக நலனிற்காக டெடிகேட்டட் டு ஆல் உமன்ஸ் மற்றும் காவல்துறைக்கு சமர்ப்பணம். இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. நீங்களாம் யாருண்ணே?